எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்து. இதுல நாத்திகமும் சேர்த்து இந்து. பெரியாரும் இந்து தான். உங்க பார்வையில நாத்திகவாதியும் இந்து தான். எதை நீ இந்துங்கிற? எல்லாத்தையும் ஒண்ணாக்கி வச்சுட்டு, ஆனா இந்தனுடைய ஆளுமை மட்டும் ஜனாதனம்னா, இந்தனுடைய ஆளுமை நாத்திகன் எடு கொண்டு வாயான். பௌத்தத்தை எடு, சமணத்தை எடு, ஜைனத்தை எடு. எதை இந்துங்கிற நீனு? நம்முடைய சமய இலக்கியங்களும் பழந்தமிழ் இலக்கியங்களும் கூட இந்துக்களின் தெய்வமாக இன்றைக்கு வழிபடும் சிவன், திருமால், முருகன், காளி ஆகிய தெய்வங்களைத்தான் தமிழர்கள் வணங்கியதாக இருக்கிறது. அது எது நம்முடைய சமயம்? யார் அந்த நம்ம? உங்களுடைய சிவன்னா ஆரியருக்கு சிவன் கிடையாது. இந்த மால் சிவன் எல்லாம் இது தமிழர்களுக்குள்ளாலேயே ஆசிவகத்தை உடைச்சி உருவானது. இவைகள் பிராமணியம் வேதாந்தமாக மாறியது. இப்ப 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுல சனாதனம் ஏற்றப்படல. அதுக்கும் பிறகுதான் சனாதனம் ஏற்றப்பட்டது. இப்ப கல்வெட்டு ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள் எல்லாம் எங்களுக்கு தொன்மையான ஆதாரங்கள் இருக்கு, சங்க இலக்கியங்கள் இருக்கு. நீ சொல்ற பிற்கால இலக்கியங்கள் தான் உங்க சனாதனத்தை ஏத்துக்கணும் இருக்குங்கிறத நாங்களே ஏத்துக்கிறோம். நாங்களே அத முன்மொழிஞ்சுதானே பேசுறோம். நாங்க ஆசிவகம் பேசுறோம். நாங்க இங்க சிவனேத்தியோ மாலியத்தையோ பிரம்மவாதத்தையோ ஏத்துக்கலையே. ஏத்துக்கலன்னாக்க ஆசிவகத்துல இருந்து உடைஞ்சி கூறுபட்டு நிக்குதுன்னு சொல்றோம். ஒரு முக்காலியில 3 கால் சேர்ந்தாதான் முக்காலின்னு நான் சொல்றேன். ஆசிவர்கள் சொல்றாங்க. ஒரு காலம் எடுத்து வச்சுன்னு சைவங்கிறான், ஒரு காலம் எடுத்து வச்சுன்னு வைணவங்கிறான், ஒரு காலம் எடுத்து வச்சுன்னு பிரம்மவாதிங்கிறான். ஆனா அங்க முக்காலி இல்ல. நீங்க தனித்தனியா காலம் உடைச்ச பிறகு முக்காலி எங்க இருக்கும்? 3 காலம் ஒன்னா சேர்ந்தாதான் இயக்கங்கிறோம் நாங்க. அந்த முக்காலியை நான் வச்சிருந்த முக்காலியில 3 காலம் நீங்க எடுத்து வச்சுக்கிற தட்டை தனியா போட்டு நிக்கிற மாதிரிதான் இங்க இருக்கிற சமயங்கள். இதுவும் ஆரியத்துதல்ல, ஆரிய சாயம் பூசப்பட்டது, சனாதனத்தை உள்வாங்கியது. இந்த வரலாற்று நாயகர்கள் சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலும் சோழர்களின் காலம் பொற்காலம். இப்ப இது சார்ந்து இந்த சோழ வரலாறு, தெலுங்கர்கள் ராஜராஜர்ல இருந்தா இல்ல எங்க சொந்தக்காரன், எங்க பாட்டா அப்படின்னு இவங்க எல்லாம் இன்னும் பல பெண்கள் தெலுங்கு வடுகச்சிங்க உரிமை கொண்டாடுறாங்க.